ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 கல்வி ஆண்டில் எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி உங்களுடைய மார்க்கில் வந்து டவுட்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஆன்சர் ஸ்கிரிப்டுக்காக நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணியிருப்பீங்க. நேற்று டேட்டில், அதாவது ஜூன் 4ஆம் தேதி நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஆன்சர் ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தேர்வு இயக்கம் வந்து அஃபீஷியலாக அவங்க வெப்சைட்லேயே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து நிறைய நபர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு சர்ச் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அதை பார்த்ததுல உங்களுக்கு வந்து ரீவேல்யூவேஷன் போடணும் இல்லை வந்து ரீடோட்டலிங் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த எப்படி வந்து நம்ம வந்து ரீடோட்டல் வந்து பண்ணுறது, எப்படி ரீவேல்யூவேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். எவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்ணணும், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்கே வாங்கணும், எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கணும், எப்படி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற A to Z உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 10th ஸ்டூடெண்ட் வந்து ரீவேல்யூவேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்கப்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும், ஈஸியாக நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். கவர்மெண்ட், அதாவது நம்ம பள்ளிக்கல்வித்துறை வந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தேர்வர்கள் இந்த விண்ணப்பத்தை நீங்கள் வந்து படிவத்தை பூர்த்தி செய்து 2 நகல் நீங்கள் வந்து எடுத்து 5/6/2024, அதாவது இன்னைக்கு புதன்கிழமை பிற்பகல் 3 மணி, ஈவினிங் 3 மணிலேருந்து 10/6/2024 திங்கட்கிழமை மாலை 5 மணி வரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சம்பந்தப்பட்ட அந்த உதவி இயக்குனர் அலுவலகத்தில் போயிட்டு பணமாக செலுத்தணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக சம்பந்தப்பட்ட மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டிற்கான கட்டணத்தை மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் பணமாக செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் இந்த ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, படிச்சுக்கோங்க. இந்த ஜிஓக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் மறுகூட்டல் அல்லது மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க விரும்பும் தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் விண்ணப்ப படிவங்களை ஒப்படைத்து அதற்குரிய கட்டணத்தை பணமாக செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு உண்டான பிரைஸ் வந்து எவ்வளோ நம்ம வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் வந்து மறுமதிப்பீடு, அதாவது வந்து மறுமதிப்பீடு அப்படின்னா வந்து ரீவாலுவேஷன் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ் பேப்பர்ல வந்து நீங்க வந்து ஆன்சர் சீட்டை வந்து வாங்கி பார்த்துருக்கீங்க. தமிழ் எனக்கு மார்க் வந்து டவுட்டா இருக்கு, அதை எனக்கு வந்து மறுபடியும் எனக்கு வந்து திருத்துங்க, நீங்க வந்து ரீவாலுவேஷன் போடுங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து 505 ரூபாய் நீங்க வந்து சார்ஜஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டுமே 5 பேப்பரும் நீங்க வந்து பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு எந்த மதிப்பு, எந்த சப்ஜெக்ட்ல மார்க் வந்து டவுட்டா இருக்கோ அதுக்காக மட்டும்தான் நீங்க ஆன்சர் ஷீட்டை வந்து வாங்கி பார்த்துருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாங்குவேஜ் பேப்பர் நீங்க வந்து பண்ணிருக்கீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் 505 ரூபாய் பே பண்ணா போதும். இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஈச் சப்ஜெக்ட்டுக்கு 505 ரூபாய் அப்படிங்கிறது மறுமதிப்பீட்டு இருக்கு. மறுகூட்டல் அப்படின்னா வந்து ரீடோட்டலிங், உங்களுடைய அந்த ஆன்சர் ஷீட்டை வந்து மறுபடியும் வந்து ரீடோட்டல் பண்ணுவாங்க. இப்போ 100க்கு உங்களுக்கு 80 மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க அதை கால்குலேட் பண்ணும்போது 80 மார்க்லாம் இல்லை, எனக்கு 90 மார்க் 95 மார்க்குக்கு நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ரீடோட்டலிங்காக நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து 205 ரூபாய் நீங்க வந்து ஆஃப்லைன் ஃபீஸை வந்து பே பண்ணணும். இது ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ண முடியாது, சரிங்களா? அதை நீங்க ஒன்ஸ் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறத கேட்குறீங்க. ஆன்லைன்ல பண்ண முடியாது. இப்போ வந்து பிரைஸ் வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரீவால்வேஷன் பண்றதுக்கு 505 ரூபாயும் ரீடோட்டலிங் பண்றதுக்கு 205 ரூபாயும் நீங்க வந்து சார்ஜஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பிடிஎஃப் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரீடோட்டலிங் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை வந்து மறுபடியும் ரீடோட்டல் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணணும். ரோல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய 10th ரோல் நம்பர் எழுதிக்கோங்க. உங்களுடைய ஸ்டூடெண்டோடைய பேர் வந்து எழுதிக்கோங்க. லாங்குவேஜ் பேப்பர்னா லாங்குவேஜ் பேப்பருக்கு நேராக டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து எத்தனை பேப்பர் வந்து டிக் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 205 ரூபாய், அதாவது ரீடோட்டலிங் வந்து 205, ரீவாலுவேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து 505 ரூபாய் நீங்க வந்து சார்ஜஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஒரு காப்பி தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார் ரீவாலுவேஷன் ஃபார் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரீவாலுவேஷன்னா என்ன, ரீடோட்டலிங்லாம் என்னங்கிறத கொஞ்சம் உங்களுக்கு குழப்பம். அதுக்காக தான் திரும்பவும் இந்த வீடியோவில் சொல்றேன். ரீடோட்டலிங் அப்படிங்கிறது வேற, ரீவாலுவேஷன் பண்றது அப்படிங்கிறது வேற, சரிங்களா? அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க வந்து ஈச் சப்ஜெக்ட்டுக்கு 505 ரூபாய் பே பண்ணணும். இப்போ லாங்குவேஜ் பேப்பர்ல மட்டும் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு டோட்டலா 505 ரூபாய் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு மேல உங்களுடைய ரோல் நம்பரு, உங்களுடைய ஸ்டூடெண்டோடைய நேம், கீழே இந்த இடத்துல ஸ்டூடெண்டோடைய சிக்னேச்சர் அப்படின்னா பேரண்டோட சிக்னேச்சர், யாராச்சும் ஒருத்தவங்களுடைய சிக்னேச்சர் போட்டா போதுமானதுங்க. பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் எழுதிக்கோங்க. டேட் அப்படிங்கிற இடத்துல என்னைக்கு டேட்ல அப்ளை பண்றீங்களோ அந்த டேட் வந்து
போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், டெட்லைனுக்குள்ள நீங்க வந்து பண்ணணும். இன்னைக்கு டேட்ல இருந்து அடுத்த ஒரு 5 நாள் தான் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 5/6/2024 ஜூன் 5ஆம் தேதியில இருந்து ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க வந்து ஆஃப்லைன் மூலியமா வந்து அப்ளை பண்ணுங்க. இதுக்கு உண்டான எல்லா லிங்க்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்க நேர்பையில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளை பண்றதுக்கு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சைடு என்னோட சப்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த ரிவால்யூஷன் பண்றதுல எனி என்கொயரி பண்றதுனால கமெண்ட் போடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.